ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆயிலை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி. சூப்பராக ஒரு நாட்டு மருந்து கடையில் ரொம்பவுமே ஒரு ஹெர்பலான பொருளை வச்சு இன்றைக்கி இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தேய்ச்ச உடனே 100 வயசாக இருந்தாலும் உங்கள் முடி வந்து வெள்ளை முடிய உடனே கருப்பாக்கி கொடுக்குற பவர் கொண்ட ஒரு ஹேர் டை தான். கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது வரைக்கும் எத்தனையோ ஹேர் டை வந்து போட்டிருப்பீங்க. இந்த ஹேர் டை ஆயிலில் நீங்கள் புடவுறப்ப செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் தலையில் தடவி 2 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஹெர்பல் சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம், அல்லது நீங்கள் நார்மலாக கூட வாஷ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். செம்மையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். சரி வாங்க, இந்த அளவுக்கு என்ன பொருள் வச்சு நம்ம என்ன எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பரான ஹேர் டை தான். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் போட்ட செகண்டில் நல்லா முடி எவ்வளோ வயதினராக இருந்தாலும் சரி 60, 80, 100 வயசு வரைக்கும் இந்த ஹேர் டை வந்து நல்லா வேலை செய்யும். வெள்ளை முடியை நல்லா கருப்பாக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு வந்து இந்த உளுந்தோடு சேர்ந்து தான் இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. இதை வந்து நல்லா 4 டீஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல கருப்பு வந்து மை மாதிரி வந்து பிடிச்சிக்குங்க. அதனால தான் நான் வந்து கையில் க்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக அது வந்து கருப்பு பிடிச்சிச்சின்னா சீக்கிரமாக வந்து கழுவவே முடியாது. அதனால் வந்து போட்டிருக்கேன். இப்போ கடுகு வந்து சேர்த்தாச்சு. இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது வெண்கடுகு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து வாங்கிக்கோங்க. இந்த இது சேர்த்து நம்ம போடுறப்ப முடியை வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். இது வந்து ஒரு 4 டீஸ்பூன் அதே ஆவரேஜாக எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம எப்போவும் நம்ம முடியை கருமையாக வச்சுக்கக்கூடிய கறிவேப்பிலையும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வறுத்து விட்டோம் அப்படின்னா வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மூடி இருந்தால் டைட்டாக அப்படி போட்டுருங்க. ஈஸியான டிப்ஸு. ஏன்னா ஃபுல்லாகவே எல்லாம் வெடிக்கிற பதம் வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக வெடிக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு உள்ளேயே வந்து வெடிச்சிரும், சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வறுபட்டுரும். அதுக்காக தான் நான் இந்த ஆப்ஷன் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு வடச்சட்டியில் வந்து போட்டுக்கோங்க. இரும்பு வடச்சட்டியில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வெடித்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது ஒரு ஈஸியான டிப்ஸ். இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா முகத்துலையெல்லாம் தெறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அப்ளை பண்ண செகண்டில் எல்லாமே நல்லா கருன்னு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சேர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆயிலில் நம்ம கலந்து சேர்க்க போகிறோம். அந்த ஆயில் இது வரைக்கும் நீங்கள் சேர்த்துருக்க மாட்டீங்க. நார்மலாகவே அந்த ஆயில் வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி எப்போவுமே கருப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து 100 வயசு ஆனாலும் நரைக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயிலை தான் இன்றைக்கி நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன ஆயில் நம்ம எப்படியெல்லாம் இந்த டையை பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். லைட்டாக எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கருகிட்டு இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வறுபட்டுருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு புகை வெளியே போகாமல் நல்லா வந்து உங்களுக்கு வெடிக்கிற இது இல்லாமல் சுத்தமாக இந்த மாதிரி கருகிரும். இந்த மாதிரி வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கருகி ஒரே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இது கீழே இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆற வைக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வறுபட்டதுக்கப்புறம் கறிவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி திரித்து விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து திரித்து விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் நம்ம போட்டு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு நல்லா கிடைக்கும். நிறையா பேர் இந்த கடுகு மட்டும் போடாதீங்க. கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டாக டை வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வெண்கடுகு வந்து பாதிக்கு பாதி சேர்த்துக்கோங்க. இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா நாட்டு மருந்து கடையிலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்கும். அதுதான் வெண்கடுகு. கேட்டிங்கனாலே தருவாங்க. இப்போது நல்லா வந்து இது கருவேப்பிலையை நல்லா ஊற்று விட்டாச்சு.
இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த ஆறுனதை மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஈரம் இருக்கக்கூடாது. வெண்கடுகும் 2 கடுகுமே ரொம்ப சேமாக வறுக்கிறப்ப ஒரே மாதிரி தான் இருக்கும், எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு வறுபடணும். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ அதில் வந்து போட்டுக்கலாம். இது நல்லா வந்து நைஸ் பவுடராக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடும். கையில் வந்து போட்டு தான் இங்கே பாருங்கள் எப்படி வந்து பிடிக்குதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. இதே உங்களுக்கு உதிரியாலாம் கிடைக்காது, இந்த மாதிரி ஆயில் மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக ஆயில் பசையோடு கிடைக்கும் நம்மளுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு டப்பியில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துகிறப்ப எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆயிலோடு சேர்த்து தான் நம்ம நிறையா இது நம்ம தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்ப்போம். ஆனால் நீங்கள் தேவைப்படுறவங்க தேங்காய் எண்ணெயில் தேய்ச்சாலும் ஓகே தான், உடனே ரிசல்ட் கிடைக்கும். இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா இது உடனே கருப்பாகும். நிரந்தரமாக நம்ம முடியை வந்து கருப்பாக்கலாம். பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு. இதே நீங்கள் ஒரு டப்பாவில் இவ்வளோவெல்லாம் தேவையில்லை, டப்பாவில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு மட்டும் இதை எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு டப்பாவில் போய் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைம் வந்து ரெடி பண்ணுறப்ப நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் தான் நம்ம சேர்க்க போகிறோங்க. வேப்பெண்ணெய் வந்து உங்களுக்கு கடையில் நாட்டுப்பருத்து கடையிலே கிடைக்கும். வேப்பெண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. வேப்பெண்ணெய் வந்து உங்களுக்கு 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான். இந்த எண்ணெயில் நீங்கள் இதை தேய்க்கிறப்ப அந்த சில பேர்த்துக்கு அந்த வேப்பெண்ணெய் வாசனை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் வேப்பெண்ணெய். இதை வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த இதில் நீங்கள் இதை கடுகு இதில் மிக்ஸ் பண்ணுன்றப்போ நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் முடி வந்து கருப்பாகும். அது மட்டும் இல்லைங்க, தலையில் புழுவெட்டு, பூச்சி தொல்லை, அலர்ஜி, இல்லை தலை எரிச்சல், அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த ஆயிலில் நீங்கள் கலந்து தேய்க்கிறப்ப உங்கள் முடியில் தலையில் இருக்கிற டோட்டல் பிரச்சனையும் ரெடி ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேப்பெண்ணெய் தலையில் நீங்கள் வச்சு தேய்க்கிறப்ப டோட்டல் நரமுடியும் சூப்பராக நிரந்தரமாக கருமையாக மாறும். ஆனால் நிறையா பேர் வேப்பெண்ணெய் வந்து எனக்கு வேண்டாம், தேய்க்க ஒரு மாதிரி வாசனை அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசனை அடிக்கும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம செஞ்ச அந்த பொருள்களை உள்ளே கலந்து தேய்க்கிறப்ப எந்த ஒரு வாசனையும் அடிக்காது. அப்படியே அடித்தாலும் நம்ம 2 மணி நேரம் தான் தலையில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா வந்து சீயக்காத்தூள் ஹெர்பல் போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருளை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதை வேப்பெண்ணெயில் நீங்கள் கலந்து தேய்க்கிறப்ப தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குது அப்படின்ட்டு ஆயில். இதை நீங்கள் வந்து சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது 100% வந்து உங்களுக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான். இப்போ இதை மறுபடியும் இப்படியே நம்ம அப்ளை பண்ண முடியாது. அடுத்து வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை நம்ம ஹீட் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்கிறப்போ இந்த எண்ணெயை இப்படி வச்சுருங்க. இதில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் இப்படியே சூடு பண்ணணும். இதை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விடணும். அந்த கட்டியெல்லாம் சுத்தமாக எண்ணெயில் இப்போ நம்ம போட்ட பொடி வந்து நல்லா மிக்சிங் ஆகணும். அதுதான் நம்மளுக்கு வந்து தேவை. அதனால் இந்த ஆயிலை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2 to 5 நிமிஷம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து சூடு ஏறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தலையில் வந்து இதை அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த வேப்பெண்ணெயோட அந்த வாசனையும் இருக்காது, அதேமாரி நல்ல பலனும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகெண்ணெய் மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறப்ப உங்கள் முடி டோட்டலாக கருமையாகும். அது கூட நம்ம இந்த வேப்பெண்ணெயும் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு நல்லா கருப்பாகும். இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டிருக்க மாட்டீங்க இந்த டையை. கண்டிப்பாக இதை ஒரு டைம் வந்து 100 வயசு முதியவர்களுக்கு கூட இதை போட்டு பாருங்கள். பர்மனெண்ட்டாக ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து வாரத்தில் 3 நாள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்கள் டோட்டல் முடியும் நல்லா கருப்பாகும், செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி இளநரை இருந்துச்சு அப்படின்னா 1 வாரம் 2 வாரத்துலேயே நல்லா கண்ட்ரோல் ஆகி முடி கொட்டுறது,
மண்டையில் முடியே வளரலை, உதிர்ந்துட்டே இருக்குது, சொட்டை தலையாக இருக்குது, பூச்சி வெட்டுனால முடி பூரா உதிருது, புண்ணாக இருக்குது, இல்லை அரிப்பு இருக்குது தலையில், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நீங்கள் தடவின செகண்ட்லேயே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த டையை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆனால் வேப்பெண்ணெயில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேப்பெண்ணெய் ஆகவே ஆகாதுக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க கடுகு எண்ணெயில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நான் கடுகு தான் போட்டிருக்கோம், அதனால தான் நான் வேப்பெண்ணெய் சேர்த்துருக்கேன். இல்லை எனக்கு கடுகு எண்ணெயும் ஆகாது அப்படின்னா சுத்தமான மரச்செக்கு தேங்காய் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இந்த 3 எண்ணெயிலையும் எல்லாமே ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச அளவு வேப்பெண்ணெயில் வந்து ரிசல்ட் நல்லா இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஆயிலை வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இது உங்களோட விருப்பம் தான், ஓகேங்களா? இப்போது நல்லா வந்து ஒரு 2 to 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஸ்பூனில் எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் கூட ஸ்பூன் வந்து நல்லா கருப்பாகும், அந்த அளவுக்கு திக்காயிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கீழே இறக்கிடலாமா? இப்போ நல்லா வந்து சூடாயிருச்சு, எண்ணெய் வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற லெவலில் வந்துருச்சு. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள், கீழே நம்ம இறக்கியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்ப ஆயில் வந்து நல்லா கலக்காமல் இருந்துச்சு தனித்தனியாக. இப்போ அந்த பவுட்ரு எல்லாமே நல்லா இதில் எசன்ஸ் நல்லா கலந்துருச்சு, செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பாருங்கள், காமிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த கருமை இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக வந்து கலர் பிடிச்சிக்கும். சும்மா சால்ட்டாக நீங்கள் வந்து முடியல தேய்க்கலாம். இந்த பாருங்கள், லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற செகண்டில் உங்கள் முடி வந்து அப்படி கருமையாக பிடிச்சிக்கும். கண்டிப்பாக இது ஃபுல்லாக நீங்கள் இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இது ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். எவ்வளோ வயதுனாலும் 100 to 20 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் கூட இந்த ஆயிலை வந்து நீங்கள் இளம் நாளைக்கு பயன்படுத்தலாம். செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். தாடி, மீசை, ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி. கண்டிப்பாக இது இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க, விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்னில் படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்னில் ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கரு கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.